காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் போன்ற எல்லா அரசியல் கட்சியிலும் பயணிச்சிட்டோம். ஆனா யார் வந்தாலும் இந்த புதுச்சேரியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை இவங்க முன்னெடுக்க மாட்டாங்க. அதுல எந்த தனியார் பள்ளியில படிச்சாலும் அவங்களுக்கு இலவசமா படிக்கலாம். அந்த கட்டணத்தை வந்து புதுச்சேரி அரசு ஆயுதர நலத்துறை செலுத்தும். எந்த தனியார் பள்ளிகளை படிச்சாலும் அதுக்கு பேர் ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி வரை இலவச கல்வி. முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தான் இதை விதைச்சவர். இரு பிரிவுகளாக இது வந்து பூர்வீக மக்கள், இவங்க ஆதாரமல மக்கள் ரெண்டு பிரிவா பிரிச்சவரே வந்து முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம். எந்த அரசு வந்தாலும் மடைமாற்றம் செய்வதற்காகவும் போலியான திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவங்க இந்த தலித் மக்களை பிரித்தாளும் கொள்கை. எங்கள் சொந்தங்களை வந்து தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிர்ப்பா மனு கொடுக்க சொல்றது. இன்றைக்கு காரைக்கால்ல நெடுங்காட்டுல சந்திரபிரியங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவர் பிள்ளைகளே அவர் தமிழகத்துல திருமணம் பண்ணிக்கிறாங்க, இங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பிள்ளைகளே இங்க வந்து ஜாதி சான்று வாங்க முடியாது. வழக்கு போடுறவங்க மட்டும்தான் சான்றிதழ் கொடுக்குறாங்க. இங்கே பிறந்து வளர்ந்த பூர்வீக பெண்களின் பிள்ளைகளுக்கு இங்கே ஜாதி சான்று மறுக்கப்படுகிறது. இது நீங்க தலித் மக்களை கணக்கெடுக்கல. கணக்கெடுக்கும் போது நாங்க சாதி வாரி கணக்கெடுக்கும் போது நாங்க எந்த ஜாதியில வருவோம்? இனிய தமிழகம் சார். இனிய தமிழகம். புதுச்சேரி மாநில ஏப்ரல் 14 இயக்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னாலே ஏப்ரல் 14 தான் முன்னெடுக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கையாள்? கடந்த காலத்துல 20 வயசுல இருந்து நம்ம வந்து அரசியல்ல பயணிச்சுன்னு இருக்கிறோம். அந்த சூழல பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் போன்ற எல்லா அரசியல் கட்சியிலும் பயணிச்சிட்டோம். ஆனா யார் வந்தாலும் இந்த புதுச்சேரியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை இவங்க முன்னெடுக்க மாட்டாங்க. அதுல சமூக வலைதள இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை அங்க பதிவிடும் போது 3 ஆண்டுகளுக்கு முன்ன ஏப்ரல் 14 இயக்கம் தமிழக தலைவர் மற்றும் நிறுவனர் அண்ணன் டிவி சசிகுமார் தான் எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு. அந்த டைம்ல எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அவர் போராட்டத்தின் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததின் பேர்ல நாங்க ஏப்ரல் 14 இயக்கத்துல இணைஞ்சு 3 வருடங்களாக ஏப்ரல் 14 இயக்கத்துல இணைஞ்சு இந்த புதுச்சேரியில் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற அந்த ஜாதி சான்று பிரச்சனைக்காகவும் இருக்கிற மற்ற சமூக பிரச்சனைக்காகவும் தொடர்ந்து நாங்க போராடி கொண்டு இருக்கோம். கடந்த மாதத்துல ஏப்ரல் 14 புதுச்சேரி மாநிலத்தில் அந்த மேற்கொண்ட அந்த முற்றுகை போராட்டம் அது புதுச்சேரியை தாண்டி தமிழக அளவிலும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பெரிய திரும்பி பார்த்திருக்காங்க. ஏப்ரல் 14 இயக்கம் இந்த அளவுக்கு புதுச்சேரியில் வலுவாக காலூன்றுவதற்கு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நித்யானந்தமாக நீங்கள் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறீங்க? முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இங்க 3 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இங்க 1.5 லட்சம் மக்களுக்கு இங்க ஜாதி சான்று மறுக்கப்படுகிறது. அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் புறக்கணிக்கப்படுறாங்க. இங்க புதுச்சேரியில இலவச கல்வி திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டம் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து எந்த பள்ளியில படிச்சாலும் எந்த தனியார் பள்ளியில படிச்சாலும் அவங்களுக்கு இலவசமா படிக்கலாம். அந்த கட்டணத்தை வந்து புதுச்சேரி அரசு ஆயுதர நலத்துறை செலுத்தும். எந்த தனியார் பள்ளிகளை படிச்சாலும் அதுக்கு பேர் ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி வரை இலவச கல்வி. இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அதற்கு 1964 ஆதாரம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல இங்க பயன்பெற முடியும். இல்ல அந்த 64 ஆதாரம் அப்படின்னா என்னன்றது கொஞ்சம் தெரியும். 64 ஆதாரம்னா 1964க்கு முன்பு இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது மாறுதல் முன்ன இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான ஆதாரம் இல்லைன்னா அவங்களுக்கே இங்க சலுகை கிடையாது. 1964 ஆதாரம்னா அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து 1964 பிறந்திருக்கணும். இல்ல வேற ஏதாவது நிலப்பத்திரமோ மனைப்பத்திரமோ ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இங்க புதுவையில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான அந்த ஜாதி சான்றிதழோ அரசாங்க வேலையோ இலவச கல்வியோ பெற முடியும். திரு என்ஆர் காங்கிரசினுடைய ரங்கசாமி மீது குற்றம் சாட்டுறீங்க. அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் மீதும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. எப்படி இவங்களை இருவரும் வேறு கட்சிகள் வேறு தளங்கள், எப்படி இவங்க நீங்க ஒரு பொதுவான விஷயத்தை எடுக்கும்? முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் தான் இதை விதைச்சவர். இரு பிரிவுகளாக இது வந்து பூர்வீக மக்கள், இவங்க ஆதாரமல மக்கள் ரெண்டு பிரிவா பிரிச்சவரே வந்து முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம். இப்பதான் தற்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கிறார். அவர் விதைச்சாரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா முதல்வர் ரங்கசாமி அதிகாரத்துல வரும்போதெல்லாம் இந்த 64 ஆதாரத்தை ரொம்ப தீவிரப்படுத்தி 1.5 லட்சம் மக்களை வந்து கல்வி வேலை வாய்ப்பு பெற விடாம அந்த பணத்தை எடுத்து மாற்றுத்துறைக்கு செலவு பண்றதுக்காக இந்த நாடகம் ஆடின்னு வராரு. இப்ப வட மாவட்டத்தில் நடக்குது இல்லைங்க தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அதை விட மோசமான நிலைமையில இந்த 1.5 லட்சம் மக்களை, இந்த 3 லட்சம் மக்களையும் சேர்த்து இந்த நிதியை சூறையாடுறதுக்காக திருமணமாக செய்து அவ்வளவு கொடுமைகளை செய்கிறாரு இந்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள். நீங்க சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டு ஒரு புதுசா இருக்கு. தமிழகத்துல வந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அந்த குற்றங்கள் இருக்கு. புதுச்சேரி ஒரு அமைதியான மாநிலம், ஒரு அமைதியான சூழல் வாழ்றாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா? எப்படி அது தமிழகத்துல வந்து பெண்ணுரிமை பேசுற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்கிறேன்.
பெண்களுக்காக குரல் கொடுக்கிற கனிமொழி அவர்களை வரவேற்கிறேன். இப்ப கூட ஒரு அமைச்சரை வந்து பதவி நீக்கம் செஞ்சாங்க, பொன்முடி அவர்களை, பெண்களுக்கு எதிராக பேசினார்னு. ஆனா பெண்களுக்கு ஆதரவா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அங்க திராவிட மாநில அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களிடம் நாங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த உச்சநீதிமன்ற தாய்வழி சான்றிதழுக்கு நீங்க வந்து பரிந்துரை செய்யணுன்றோம். நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்க ஏன் செய்யணுன்றோம். அதுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை கூறி வருகிறோம். இன்று வரை எங்களுக்கு அவர் ஆதரவு கொடுக்கவில்லை. அது எதிர்கட்சி போல செயல்படவில்லை. என்ஆர் காங்கிரசின் பி டீம் போலதான் புதுவையில் திமுக செயல்பட்டு வருகிறது. இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும், பெண்ணுரிமைக்கு எதிராகவும், பெரியார் கொள்கைக்கு எதிராகவும், அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராகவும் இங்க திராவிட மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் எங்களுக்கு 1.5 லட்சம் மக்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறார். இல்லை, இப்போ 3 லட்சம் திராவிட மக்களுடைய வாக்கு அப்படின்றது ஒரு பெரிய வலுவான ஒரு சக்தி. இதை உடைப்பதனால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆதியோட மக்கள் ஒன்றிணைஞ்சா ஒரு பெரு சக்தியாக இருக்கும். அவருக்கு வரக்கூடிய சிறப்பு கூறு நிதி 100 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குதுன்னா அதுல 16 ரூபாய் உங்களுக்கு சிறப்பு கூறு நிதியா செலவு பண்ணணும். இந்த மக்களுக்கு செலவு செய்யாம எந்த அரசு வந்தாலும் மடைமாற்றம் செய்வதற்காகவும், போலியான திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவங்க இந்த தலித் மக்களை பிரித்தாளும் கொள்கை. இதை மாற்று சமுதாய மக்களுக்கு பாத்தீங்கன்னா, முதல்வர் வந்து அவரை சார்ந்த சமுதாயத்திலும் சரி, மாற்று சமுதாயத்திலும் சரி, அவங்களுக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு பெறறதுக்கு ஆண்டு வந்து 2002. ஆனா கல்வியே கற்காம ஒரு இப்பதான் வந்து முதல் தரமே காலேஜுக்கு போறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள். அவங்களுக்கு ஒரு கல்வி கற்காம ஆடு மாடு மேய்த்து விவசாயம் பண்ண மக்களுக்கு வந்து 1964. சரி, 64 இருக்குது. அதே பெண்களுக்கு 64 தான் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறோம், தாய்க்கு கொடுங்கன்னு கேட்கறோம். அதை ஒரு மறுக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறார் முதல்வர் ரங்கசாமி. இல்ல, இது தொடர்பாக மற்ற கட்சிகள் யாருமே இதை பத்தி பேசுறதே கிடையாது. இந்த 1964 பிரச்சனை அப்படின்றது ஏப்ரல் 14 இயக்கம் முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பரவலாக தெரிய வருகிறது. அதுக்கு முன்னாடி 30 வருடமா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க கூட. இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு என்ன இப்படி ஒரு தகவல் அப்படின்றது தெரியலன்னா நீங்க முன்னெடுத்த பிறகுதான் வருது. ஏன் இதை மற்ற கட்சிகள் பேச மறுக்கிறாங்க இந்த விஷயத்துல? முன்னாடி 2007 இருந்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா நண்பகன் அவர் வந்து 2007 இருந்து எங்களுக்காக போராட்டம் செஞ்சிருக்காங்க, சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு வந்து அரசாணை வெளியிட சொல்லி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்காங்க, ஆளுநரை சந்திச்சிருக்காங்க, தலைமைச் செயலரை சந்திச்சு பல கட்ட போராட்டம் நடத்தி இன்று வரை எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்குறாங்க. அது 2007 இருந்து இப்ப கடந்த 2 வருடமாக எழுச்சி தமிழர் ஆணைப்படி இங்க இருக்கிற விசிகா மாநில முதன்மை செயலாளர் அண்ணன் தேவபுயல் அவர்களும் எங்களுக்கு பல கட்ட பேரணி, போராட்டம், முற்றுகை போராட்டம்லாம் முதல்வரை சந்திப்பது, ஆளுநரை சந்திப்பது, அழுத்தம் கொடுப்பது, தாய்வழிக்கு சான்றிதழுக்கான அரசாணை வெளியிட சொல்வது போன்ற போராட்டங்களை அவங்களும் செஞ்சுட்டு தான் வருவாங்க. 2 கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்டும் எங்களுக்காக ஆதரிச்சு போராட்டம் பண்றாங்க. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம், பெரியார் திராவிட கழகம், தாய் மாணவர் பெரியார் இயக்கம், மனித உரிமை கூட்டமைப்பு, பி போல்டு போன்ற அனைத்து சமூக அமைப்புகளும் ஒன்று திரட்டி நாங்க பல கட்ட முற்றுகை போராட்டம், நீங்க கேட்ட மாதிரி கடந்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டோம், பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம், கண்டன போராட்டம் நடத்தியிருக்கிறோம். முதல்வரை பலமுறை சந்திச்சு நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எங்களுக்கு அரசாணை கொடுங்கன்றோம். அதற்கு வந்து இது வரைக்கும் செவி சாய்க்காம எங்கள் சொந்தங்களை வந்து தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிர்ப்பா மனு கொடுக்க சொல்றது. இதுதான் கேட்கணும். இப்ப இந்த தரப்பிற்கு உங்களுக்கு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் 64 சான்றிதழ் வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்தை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா? எங்க ஊர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய மாமன்கள், மச்சான்கள், அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, சித்தி பிள்ளை தான். யாரும் உறவு முறை இல்ல, ரத்த சொந்தங்கள் தான். ரத்த சொந்தங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த காலத்துல சொல்றது ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு நகரத்துல குடியேறி முதலமைச்சர் ஆதரவாளா இருக்கிறவங்க தான். ஒரு சிலர் இப்ப இயக்கம் வச்சுக்கின்னு, ஒரு சிலர் வந்து லெட்டர் பேட் இயக்கம் வச்சுக்கின்னு, ஒரு சிலர் மட்டும்தான், சுமார் 40 நபர்கள் தான் வந்து இந்த மக்களை வந்து கூறு போடுற விதத்துல முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு அவருக்கு கடிதம் கொடுத்தா உடனே நாங்க 1000 பேர் போராட்டம் பண்றோம், அதை செவி சாய்க்க மாட்டோம் முதல்வர் ரங்கசாமி. ஆனா ஒரு 10 பேர் போய் கடிதம் அவரே கொடுக்க சொல்லுவார். அவரே கொடுக்க சொல்லிட்டு அவரே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது ஒரு நாடகம் ஆடி வருகிறார். சரி, இப்ப அந்த மொத்தமே நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா 3 லட்சம் தான் மக்கள் தொகை. அவங்க எல்லாருக்குமே அந்த சலுகைகளை வழங்குவதில் என்ன தயக்கம் இருக்கக்கூடாது? அரசியல் நீதி ஏதாவது இல்லாம இருக்குதா, இல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுல வந்து பெண் வழி சமூகம் அப்படின்றது உறுதி செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கலாம் நீதிமன்றமும் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அதை தடை செய்வதற்கு, அதை மறுப்பதில் அரசுக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? அரசு காரணம்னா தலித் மக்கள் ஒன்று திரண்டா ஒட்டுமொத்த கேள்விகள் எழுப்புவாங்க. அது நம்மளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. நான் வந்து அரசு சதம்பிச்சு போயிடும். ஏற்கனவே முதல்வர் ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸில் இருந்தபோது தலித் மக்களை புறக்கணித்து சிறப்பு குறுநிதியை சூறையாடினார். அதன் விளைவாக தலித் மக்கள் பெரிய அளவில் பேரணி நடத்தி அன்னை சோனியா காந்தியிடம் புகார் செய்து
அவரை 2 வருடம் பதவி நீக்கம் செய்தார்கள். 2 வருடத்தோட அப்ப மீண்டும் முதல்வராக அங்க வைத்திலிங்கம் வராரு. இப்ப காங்கிரஸ் தலைவராக இருக்கிற மாண்புமிகு முதல்வர் வைத்திலிங்கம் அவர் பதவியேற்கிறார். அப்ப இந்த தலித் மக்கள் மீது இன்று வரை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் இருக்கிறார். தலித் 5 சட்டமன்ற உறுப்பினர் கூட சுதந்திரமாக செயல்பட முடியலையே. இப்ப பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்ந்து செயல்படுறாங்க. யாரும் அரசியல் பண்ணல, கூட்டணியில இருக்காங்க இல்லையா, அதனால கூட்டணியில இருந்தாலும் அவங்க வந்து சுதந்திரமா பிஜேபி கட்சி வளர்க்கல. இல்ல இப்படி இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் விடுதலை சிறுத்தைகள் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சட்டசபையில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைப்பதே இல்லை. அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி தானே இவங்களும் இங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்படிதானே பார்த்தாகணும். இங்க பாத்தீங்கன்னா சுயேட்சை ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அங்காளன் எம்எல்ஏ. அவர் தலித் மக்களுக்காக தாய் வழி சான்றுக்காக குரல் கொடுக்கிறார், ஆதரிக்கிறார். சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார். ஆனா நீதிக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இது சம்பந்தமா குரல் எழுப்பல. இன்றைக்கு காரைக்கால்ல நெடுங்காட்டுல சந்திரபிரியங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவர் பிள்ளைகளே அவர் தமிழகத்துல திருமணம் பண்ணிக்கினாங்க, இங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பிள்ளைகளே இங்க வந்து ஜாதி சான்று வாங்க முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள் வந்து இங்க இலவச கல்வி பெற முடியாது, ஜாதி சான்று பெற முடியாது. இந்த அவல நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கிடையாது. அப்படிப்பட்ட தலித் மக்களை பிரித்தாளக்கூடிய வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளோட புதுச்சேரியில் 100% வெளியே தெரியாமல் அரங்கேறி வருகிறது. அதை வந்து மத்திய அரசு கூட்டணியில் இருப்பதால பாஜக அரசு கண்டுகொள்ளவில்லை. பாஜக இருக்க இங்க வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் முதல்வர் ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் செயல்படுறாங்க. இங்க பாஜக வந்து அவங்க வந்து நேரடியா தலித் மக்கள் ஓட்ட வாங்க நேரடியா வந்தாலும் அவங்க வந்து அனுமதிக்கிறது கிடையாது. ஆளுநரும் தவறான கருத்துக்களை சொல்லி இங்க வந்து புதுச்சேரி மக்கள் தொகையில SC/ST மக்களுடைய மக்கள் தொகை பங்கு என்ன சதவீதம் இருக்கும்? என்ன சதவீதம்? 3 லட்சம் மக்கள். 3 to 3 லட்சம் மொத்தம் பாண்டிச்சேரி மக்கள் தொகை புதுச்சேரி யூனியனுடைய மொத்த மக்கள் 12 லட்சம் வருவாங்க. 10 to 12 லட்சம் இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 25% 25% இருக்கிறீங்க. உங்களுடைய ஓட்டுகள் ஒரே சார்பா ஒருத்தருக்கு போகும்பொழுது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்ப அப்படிதான் வந்து எழுச்சி தமிழர் சொன்னதின் பேர்ல இங்க வந்து நாங்க வந்து கடந்த முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை ஆதரிச்சு தான் நாங்க வாக்கு செலுத்தினோம். ஆனா அவர் வந்து எங்களுக்கு வந்து புதுச்சேரியில முன்னாள் முதலமைச்சர் அவர் பாராளுமன்றம் போட்டிட்டாரு. பிசிக்கு பெரும்பான்மையான வந்து பிசிக்கு ஆதரிச்சனால பெருமையான வாக்குகளை அவர் வாங்கினார். ஆனா அந்த விசுவாசம் கூட இல்லாம அந்த தலித் மக்களை வந்து பிரித்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக குரல் செயல்பட்டு வருகிறார். இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரலாம் இல்லையா? உங்களுடைய அமைப்பின் சார்பாகவோ அல்லது உங்க கூட்டணி அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரலாமே. இப்ப வந்து நீதிமன்றத்துல வழக்கு போடுறோம். வழக்கு போடுறவங்க மட்டும்தான் சான்றிதழ் கொடுக்குறாங்க. இப்ப பொதுநல வழக்கு பதிஞ்சிருக்கிறோம். கண்டிப்பா சம்பந்தமா வந்து தீர்ப்புகள் விரைவில் வரும். புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில? ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி. புதுச்சேரி மாநிலம் எப்படி, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? புதுச்சேரி மாநிலத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவா என்ஆர் காங்கிரஸா? பாரதிய ஜனதாவுடைய வந்து அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடக்கி வச்சிருக்கிறாரு. யாரு? என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ. ஏன்னா அதிகாரம் அவர் கையில இருக்குது. துறை அவங்ககிட்ட இருந்தாலும் அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து சுதந்திரமா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இங்க சுதந்திரமா செயல்பட முடியல. என்ஆர் ஆட்சி வந்ததுனால கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் புதுச்சேரி வளர்ச்சியில பின்னோக்கி தான் போயிருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சலுகைகள் நிறைய வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு சாரர் அவர் சொன்னது இது வரைக்கும் நிறைவேற்றே கிடையாதுங்க. அரசு துறைகள் இன்னைக்கு பாழடைஞ்சு போற காரணம் முதல்வர் ரங்கசாமி தான். முதல்வர் ரங்கசாமி முதலமைச்சரான பிறகுதான் கூட்டுறவுத்துறைகள் வந்து இன்றைக்கு வந்து கூட்டுறவுத்துறை வந்து 4 பேர் வேலை செய்யற இடத்துல 40 பேர் வேலைக்கு வச்சு நேரடி நியமனமா வேலைக்கு வச்சு பல அரசு துறைகளை இன்றைக்கு மூடு செய்தவர், சாதனைக்குரியவர் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தான். ஏப்ரல் 14 இயக்கம் ஒரு அரசியல் களம் சார்ந்த ஒரு இயக்கமா அல்லது சமுதாய அமைப்பா செயல்படுறீங்களா? இந்த மாதிரியான போட்டு இப்போதைக்கு நாங்க வந்து சமுதாய இயக்கமா தான் செயல்பட்டு இருக்கிறோம். எங்கள் ஆதரவு எங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் போராடக்கூடிய இயக்கமா தான் இருக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளும் குரல் கொடுக்கிறோம். அடுத்து எங்களுடைய போராட்டங்களும் அரசியலை நோக்கி தான் செயல்படும். இப்போ வேறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எத்தனை தொகுதிகளில் போட்டிடுறீங்க? எங்க தலைமையை கன்சல்ட் பண்ணி சொல்லுவோம். தலைமை வந்து ஆதரிச்சு அதை ஆதரிப்போம். தலைமை நீங்க களத்துல இறங்கணும்னா கண்டிப்பா களத்துல இறங்கி செயல்படும். ஆனா மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த ஆதாரம் 64 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வலுவாக ஒழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்லயும் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் தாய் வழி சான்றவருக்கு தகுதியானவர்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் புதுச்சேரியில அரசு அறிவிச்சிருக்காங்க. அதைதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப அதுதான் எங்களுக்கு புரியும். இப்ப தமிழகத்துல இருந்து ஒரு பொண்ணு 50 வருடத்துக்கு முன்னாடி ஒரு MSc BEd படிச்சுட்டு வராங்க. நல்லா இங்க இருக்கிற ஒரு இளைஞர் வந்து ஒரு 50 வயசு முன்னாடி கல்யாணம் பண்ண அவங்க MSc BEd படிச்சிருக்காங்க.
நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு 90% மார்க் எடுத்திருக்காங்க. இங்க வந்தா அவங்க தலித் பெண்ணாங்கிறது, இங்க வந்தா அவங்க தலித் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்ன வந்து ஒரு தலித் பெண் பாண்டிச்சேரிக்கு வந்தா அவங்க தலித்துல எம்ப்ளாய்மெண்ட்ல வேலைக்கு போக முடியும், இடஒதுக்கீட்டுல அவங்க ஜென்ரல்ல தான் இருக்கணும். அப்ப சொந்த மனைவிகளுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து திருமணம் பண்ணி வந்த அம்மாக்கள் யாருக்குமே இவங்க வந்து சாதி சான்று கொடுப்பதில்லை. இங்கே பிறந்து வளர்ந்த பூர்வீக பெண்களின் பிள்ளைகளுக்கு இங்கே ஜாதி சான்று மறுக்கப்படுகிறது. அப்ப இல்ல ஒரு பக்கம் இங்க அந்த பூர்வீக குடிகள் சொல்றவங்க பக்கம் ஒரு நியாயம் இருப்பதா பார்க்கலாம் இல்லையா? நம்ம அதை எப்படி மறுக்க முடியும்? இப்போ இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த பெண்களுக்கு நீங்க கேட்குறீங்க, அந்த பெண்களுடைய குழந்தைகளுக்கு கேட்குறீங்க, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ திருமணம் செய்து கொண்டு வந்த ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது அதுல எப்படி நாங்க பெண்களுடைய பிள்ளைகளுக்கு தானே கேட்கிறோம். பெண்களுக்கு பூர்வீகமா இருக்கிற பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு தான். இப்போ வந்து எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க புதிய நடக்கிற ஒரு மாயாஜாலம். எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மா 64 பிறந்திருப்பாங்க. எங்க அம்மாவுடைய ஆதாரத்தை வச்சு எங்க மாமா படிக்கலாம், எங்க மாமா பசங்க படிக்கலாம். ஆனா எங்க அம்மா அதை வச்சு நான் படிக்க முடியாது. எங்க மாமா 64 பிறந்திருக்க மாட்டாரு, எங்க மாமா ஒரு 70 75 பிறந்திருக்கலாம். அப்ப அவர் 64 ஆதாரம் கிடையாது. எங்க அம்மா தான் 64 பிறந்திருப்பாங்க. எங்க அம்மாவுடைய பிறந்த பதிவை வச்சு எங்க மாமா படிக்கலாம், எங்க மாமா பசங்க படிக்கலாம். ஆனா நாங்க படிக்க முடியாது. எங்க அம்மா பதிவு எங்களுக்கு பொருந்தாது. அத மாதிரி சூழலை உச்சநீதிமன்றம் கொடுக்க சொல்லிடுச்சு. இன்னைக்கு ஒரு 200 பேருக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலியமாவும் தீர்ப்புகளை பயன்படுத்தி தாலுகாவில சான்று பெறாங்க. எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம திடீர்னு சான்றிதழ் வந்து நிறுத்துறாரு முதல்வர் ரங்கசாமி அவர்கள். அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அந்த பிரெஞ்சு குடியுரிமை, இந்திய குடியுரிமை பெற்றிருந்தாலும் பிரெஞ்சு குடியுரிமை வழங்குவதற்கான சூழல் உண்டு. ஏன்னா அந்த பாரம்பரியத்தில் வந்து இருப்பவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரெஞ்சு பெண்மணியோ அல்லது பிரெஞ்சுக்காரரையோ இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை உண்டு. இப்போ அது மாதிரியான ஒரு தீர்வை காண்பதற்கு இந்த அரசு ஏன் தயங்குகிறது? இது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்தால் அவருடைய குழந்தைகளுக்கு அந்த உரிமை வழங்கலாம், சலுகைகள் வழங்கலாம் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம், ஒரு அரசாணையை மாநில அரசு வெளியிட்டாலே இந்த பிரச்சனை தீர்வு காணப்படும். அதை ஏன் வெளியிடுறது தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிரெஞ்சுக்கு வந்து இங்க பிறந்தவங்க நேஷனாலிட்டி கல்யாணம் பண்ணா நேஷனாலிட்டி ஆயிடுறாங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஆனா இது மாநில அரசு 1956 பிறகு இந்திய அரசோட இணைஞ்சிட்டாங்க. அதனால வந்து இவங்க வந்து மறுக்கிறாங்க. அது பிரெஞ்சுக்கு அந்த காலத்துல பிரெஞ்சுல இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. பிரெஞ்சு ஆதாரங்களும் வேறு தேசத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் ஒரு இந்தியை திருமணம் செய்து கொண்டு வரும்போது அவங்க இந்திய குடியுரிமை வழங்கலாம், வாங்கிக்கிறாங்க. பதிவு செய்து நான் என்னோட இந்திய குடியுரிமை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். சிலர் வந்து வந்தாலும் இந்திய குடியுரிமை வாங்காமலே இன்னும் இந்தியாவில் வசிப்பவர்களும் இருக்கிறார்கள். நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்துருவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தீர்வை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சட்டசபையில் அந்த இதை அரசாணை மசோதா பாஸ் பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இருக்க முடியாது இல்ல. இதை ஒரு அரசியலாகவே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? கடைசி மக்களை பிளவுபடுத்தணும், சிறப்பு குறிஞ்சதே சூறையாடணும், அந்த மக்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடாது. தலித் மக்கள் படிச்சுட்டா கேள்வி கேட்பாங்க, முன்னேற்றத்துக்கு வரக்கூடாது. இப்படி இருந்த தலித் மக்கள் முன்பு இப்படி ஆயிட்டாங்க. ஆனா இப்படி இருந்த மாட்டு சமுதாயம் இப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா அவங்களுக்கு 2002 இடஒதுக்கீடு ஆண்டு, இவங்களுக்கு 1964. இப்ப 2000 கடலூர்ல இருந்து 2 நண்பர்கள் வராங்க. ஒருத்தர் மாட்டு சமூகம், உதாரணத்துக்கு ஒரு மாட்டு சமூகம்னு வச்சுங்க, ஒரு எம்பிசியோ ஓபிசியோ வராரு, ஒரு எஸ்சி வராரு, 2002 வராரு. 2002 அந்த எம்பிசி ஓபிசி இங்க கல்வி இடஒதுக்கீடுல வேலை வாய்ப்புல பங்கு பெறாரு. ஆனா 2000 அந்த எஸ்சி இங்க எதுவும் பங்கு பெற முடியல. 2 பேரும் ஒன்னாதான் வராங்க, கடலூர்ல இருந்து இங்க பாண்டிச்சேரிக்கு வராங்க, பங்கு பெற முடியல. இதுதான் இங்க நடக்கிற சாதிய வன்கொடுமைகள். இதை எப்படி தொடர்ந்து மேற்கொண்டு எப்படி கொண்டு போறத முயற்சியில் இருக்கு? தொடர்ந்து போராட்டங்களுக்கும் சட்ட ரீதியா நாங்க வந்து நிறைய தீர்ப்புகள் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பான தீர்ப்பு எதுவுமே கிடையாது, சட்ட ரீதியான தீர்ப்புகள் இருக்குது. ஆனா அதையும் வந்து ஆளுநரை செய்ய விடாம, மத்திய அரசு செய்ய விடாம தடுக்கிறது முதல்வர் ரங்கசாமி தான். இப்ப அரசியல் அதிகாரம் பெறுவது மட்டுமே இதற்கு தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அரசியல் அதிகாரம் நாங்க கண்டிப்பா ஊர் பிரச்சாரம் பண்ணுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல எங்களை வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ப்பீங்க? எஸ்சியில் தானே சேர்ப்பீங்க. எங்களை சேர்த்து தான் நிதி வாங்குறீங்க மத்திய அரசுல. எங்களை சேர்த்து ஒட்டுமொத்தம் எஸ்சின்னு சொல்லி தான் நிதி வாங்குறீங்க. எங்களை இல்லாம நிதி வாங்குறீங்களா? இருக்கு, எங்களை சேர்த்து தான் நிதி வாங்குறீங்க. எங்களை சேர்த்து நிதி வாங்குறதால தான் எங்களுக்கு நலத்திட்டம் மட்டும் கொடுக்குறீங்க. 5 லட்சம் ரூபாய் வீட்டு லோன் கொடுக்குறீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு இலவச கல்வி, ஒரு பையன் 1ஆல இருந்து 10ஆல படிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் அந்த போதும். ஆனா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு இலவச கல்விக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்க. 5 லட்சம் ரூபாய் வீட்டு லோன் கொடுக்குறீங்க, 5 லட்சம் ரூபாய் இலவச மனப்பட்டா கொடுக்குறீங்க. கல்யாணம் திருமணம் பண்ணி தள்ளி பண்ணமா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. 25,000 இந்த செலவுலாம் உண்டு. ஆனா இலவச கல்வி கிடையாது, இலவச வேலை வாய்ப்பு கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் கிடையாது. 10வது மேல எங்களால படிக்கவும் முடியல. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா முற்றிலும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அப்ப இவங்க சொல்ற மாதிரி 64 ஆதாரம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேர்தலில் நிக்க முடியும். அப்ப நாங்களும் 64 ஆதாரம் உள்ளவங்களும் என்ன ஆகும்? இப்ப ஜெனரல்ல வந்துடுறோம். அப்ப 5 தனித்தொகுதி வந்து 2 தொகுதியா குறையும், 2 3 குறையும். கண்டிப்பா 5 தனித்தொகுதியில 2 அல்லது 3 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிதியும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அப்ப இந்த மக்களுக்கு நிதி குறையும். தொகுதி வந்து அப்ப 3 தலித் எம்எல்ஏ வந்து 2 பேரும் 3 பேரா தான் இருக்கும். அப்ப ஜெனரல் ஆயிடும். அப்ப தலித் மக்களோட வளர்ச்சி இது குறையும்ல, எண்ணிக்கை குறையும்ல. இவங்களை நீங்க வந்து இதுல நீங்க தலித் மக்களை கணக்கெடுக்கல, நீங்க கணக்கெடுக்கும் போது நாங்க சாதி வாரி கணக்கெடுக்கும் போது நாங்க எந்த ஜாதியில வருவோம்? இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, 64 ஆதாரம் வச்சு தான் எஸ்சின்றீங்க, 64 இல்லாதவங்கள ஜெனரல்ன்றீங்க. நாங்க ஜெனரல்ல போயிடுறோம். அப்ப 64 இருக்கும், கம்மியா இருக்கிற மட்டும் அப்ப கணக்கெடுத்தா 2 தொகுதி அதிகபட்சம் 3 தொகுதி தான் வரும். அப்ப 3 தொகுதி இழக்க வேண்டிய, தனித்தொகுதி இழக்க வேண்டிய சூழல் வரும். இன்னைக்கு வர்ற நிதி வந்து முற்றிலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தலித் மக்கள் வளர்ச்சி நிதி குறையும், நிதி வந்து குறையும். மிக்க நன்றி சார். புதுவை அரசியலில் ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்திகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். மக்களிடம் இதை கொண்டு செல்வோம், அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். தொடர்ந்து உங்களுடைய சந்திப்பிற்கு நன்றி. இந்த நேர்காணலை வழங்கியதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. ஜெயஹிந்த்.